Taste the Daily. விழுப்புரம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் மக்களையும் இதுவரை சந்திக்காத திமுக அரசையும் அமைச்சர், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். பெஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக விழுப்புரம் மாவட்டமே வெள்ளக்காடாக மாறி மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளக்கூடிய திமுக அரசு மக்களை கை கழுவி இருக்கிறது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதையும் செய்யவில்லை என்று விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மக்கள் தன்னெழுச்சியாக மறியல் போராட்டங்களில் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அந்த முத்தம்பாளையம், ஐயங்கோட்டை, அந்தியூர், அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் முழுமையாக வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. இந்த முத்தாம்பாளையம், ஐயங்கோவில்பட்டு, ஐயூர், அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அனைத்துமே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை திமுக அமைச்சர்களோ திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே கண்டுகொள்ளவில்லை. வெள்ளம் வடிந்த பிறகு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, அதாவது மாப்பிள்ளைகள் போல வெள்ளை வேட்டி சட்டைகளை கட்டிக்கொண்டு சென்ற திமுகவினரை மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி ஆங்காங்கே தற்பொழுது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையே விழுப்புரம் மாவட்ட மக்கள் அங்கிருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளம் பாதித்த பகுதிகள் நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எந்த நிலையில் வாழ்கிறோம் என்று ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதியில் பார்வையிடுவதற்காக சென்றதாக போட்டோ ஷூட் நடத்துவதற்காக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உதயநிதியை, அதாவது கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி ஊத்தங்கரைக்கு வரக்கூடாது என்று மக்கள் தன்னெழுச்சியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, ஏவா வேலு என அனைவரையுமே மக்கள் எதிர்த்து அவர்களை விரட்டி அடித்ததோடு பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி மீது சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்தியூர் சிவா, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லட்சுமணன் ஆகியோரை தற்போது முற்றுகையிட்டு விழுப்புரத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டம் மறியல் போராட்டமாக மாறி இருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் முழுவதுமாக மக்கள் தண்ணீருக்காக, உணவுக்காக, அத்தியாவசிய பொருட்களுக்காக கேட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரிடர் வரும் என்று தெரிகிற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலே மக்களுக்கு எப்படி தேவையான ஒரு உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும், அவர்களுடைய அடிப்படை வசதிகளை எப்படி பூர்த்தி செய்வதற்கு அரசு மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆளுகிற திமுக அரசு அதனையெல்லாம் கைகழுவி இருப்பதாக மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லட்சுமணனை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்திலே அந்த மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய அடிப்படை தேவைகளை கேட்டு இந்த மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பொன்முடியுடைய பேனரை கிழித்திருக்கிறார்கள். திருவெண்ணநல்லூர், ஏம்பூர், தண்டாரம்பட்டு, டி எடையூர், சின்ன சேவலை, மழவாரிய நல்லூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த சாத்தனூர் டேம் அந்த அணையிலிருந்து சுமார் 1,68,000 கனஅடி நீரை நள்ளிரவு 2:45 மணிக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் வெள்ளம் சூழ்ந்ததாக மக்கள் வேதனைப்படுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்னுடைய பேனரை கீழ்த்தி இருந்திருக்கிறார்கள் மக்கள். தொடர்ந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனை முற்றுகையிட்டு, அன்னியூர் சிவாவை முற்றுகையிட்டு தொடர்ந்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். எதற்காக நீங்கள் இப்போது வந்தீர்கள்? போட்டோ ஷூட் நடத்துவதற்காகவும் செய்தித்தாள்களில் போட்டுக் கொள்வதற்காகவும் எங்களை பார்ப்பதற்காக வந்தீர்களா? அடிப்படை வசதி இல்லாமல், குடிநீர் இல்லாமல், மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், பால் இல்லாமல் கடந்த 1 வார காலமாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை நீங்கள் எதற்காக தற்போது வந்து பார்க்கிறீர்கள்? வெள்ளம் வருகிற போது, மழை பாதித்த போது, உணவு தண்ணீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த போது எங்கே சென்றீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர்களை வைத்து துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காரி துப்புவதை போல அவர்கள் எரிச்சலோடு, அந்த வேதனையோடு மக்களுடைய அந்த வேதனை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விழுப்புரத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இன்றைக்கு மறியல் போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. கண் துடைப்பிற்காக, கயிறுக்காக 2000 ரூபாயை அறிவித்துவிட்டு எங்களை வஞ்சிக்கிறது இந்த அரசு என்று ஆவேசமாக பெண்களும், முதியவர்களும், விவசாயிகளும்
வீதியில் இறங்கி, நெடுஞ்சாலைகளில் இறங்கி, தங்கள் இல்லங்களுக்கு எதிராக இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் போராட்டம் வெடித்திருக்கிறது. திமுகவினரை விரட்டி அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். திமுகவினுடைய சாதனைகள் எதுவும் இல்லை, வேதனைகள் தான் எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது என்று அந்த மக்கள் கண்ணீரோடு கரைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அருண், போட்டு 10 ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிடுற பொண்ணு இன்னைக்கு அதை விட்டுட்டு நான் எந்த அளவுக்கு தாய் கலங்குறேன் தெரியுமா? இன்னைக்கு நாடில படாத இமசப்படுறதுக்கு தும்ப தாக்குதுங்க. இந்த நாலு ஒருப்பா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு கூட நிலைமையில நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிறோங்க. கட்ட துணியால இன்னைக்கு 4 நாளா இருக்கிறோம். கோடிக்கால வச்சு அது பண்ண ஒரு கோழி சாப்பாடு புள்ள வச்சு தாய் ஒரு 10 தண்ணி இல்லை படிக்க ஒரு பொழுப்பு சம்பாதிக்கலாம். பீசு கிடையாது, கேஷ் கிடையாது. 4 கல்யாணம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க சிந்தி தரலாம் திருவிழா இல்லை திரும்பி தராங்க. மக்களுக்கா ஏரிக்காரில் கட்டிட்டு நீங்களா ஏரிக்காரில் கட்டி நாங்க என்ன பண்றது ஏரி பண்றோம் கேட்கக்கூடாது ஏரிக்காரி மக்களுக்கு நாங்க அவங்க ஏரிக்காரில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டாலும் ஏற்றுக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க. அப்ப ஏரிக்காரில் வீடு கட்டுங்க நீங்க கட்டிட்டு எந்த மேல பழி சொல்றீங்களா சொல்லக்கூடாது. என் வீடு காசு வேணும் வீட்டை சரி பண்ணி கொடுக்க சொல்லு. வீட்டுல இருக்கிற பொருளை சரி பண்ணி வீடு சரி பண்ணி சொல்லு. வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல. ஓட்டு வந்து கேட்கறோம். அப்ப ஏரிக்காரில் இருக்கிற ஓட்டு போடலாம், ஏரிக்காரில் எல்லாம் செய்யலாம், வரி கட்டலாம், எல்லாம் பண்ணா வீட்டு டேமேஜ் தான் எங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். ஏரியில ஃபுல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. ஏரி சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும். ஏரிக்காரி எடுத்து பண்ணா அப்ப அங்க இருக்கு செலவு எங்க போறது எழுதிடுவாங்க. திருஞான செய்ய முடியும்.